எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருகிராம், ஹைதராபாத், அகமதாபாத், நோய்டா அப்படின்னு சொல்லிட்டு 4 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 11 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2023, 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிடெக், பிசிஏ, பிஎஸ்சி, பிஎஸ்சியில் ஐடி, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சியில் சிஎஸ், எம்எஸ்சியில் ஐடி இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் வந்து 2023, 2024 பேட்சாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2023, 2024 பேட்சை தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஒன்லி 2023 அண்ட் 2024 பேட்சாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சீஷா, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவான்டிடேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஜிக்கல் எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அக்செப்ட் குக்கீஸ்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து மேலே அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்கள் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்டர் பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.